மயில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்கிட்ட அடுக்கடுக்காக பொய்களை சொல்லி பயந்து வாழ்கிறதுக்கு உண்மையை சொல்லிவிட்டு தைரியமாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தன்னோட எதிரி குடும்பத்தை கடையை அடிச்சு நொறுக்கலான்ட்டு வந்திருக்காங்க. இல்லீகலாக நீங்கள் கடையை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை இடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ சக்திவேல் பார்த்திங்கன்னா எதுக்கு நீ என் கடையை இடிக்கிற, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் அடித்தா உன்னை சும்மா விட மாட்டேன்டி, எப்படி நீ கடையை இடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் பாரு, நான் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ எப்படி நீ கடையை இடிக்கிறேன்னு நான் பார்த்துட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்லி சவால் விட்டுட்ருக்காரு. நீங்கள் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணுங்கள், நான் கடையை இடிக்கிறது உறுதி, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எம்எல்ஏவும் நீங்கள் மீனா சொல்கிறத கேளுங்க, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. சக்திவேல் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் சும்மா நின்றுட்டுருக்காரு. அப்போ போலீஸ்லாம் வராங்க. என்ன சார், என்ன பிரச்சனை, என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா கிட்டே. இதுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறாங்க. அப்போ மீனாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சார், நீங்கள் இது பண்ணாதீங்க, இல்லீகலாக இந்த இடத்துல நீங்கள் கடை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ். நீங்கள் எந்த தடையும் இது பண்ணக்கூடாது, மீனா அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. சக்திவேல் பார்த்திங்கன்னா நல்லா முறைச்சி பார்த்துட்ருக்காரு மீனாவும் சொல்லிட்டு சரி நீங்கள் கடையெல்லாம் இடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கோமதியும் மீனாவோட ஹஸ்பண்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் கிளம்புறம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, மோர் தானே குடிச்சிக்கலாம், அப்பா வேற கத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருடா, மோர் குடிக்கிறதுக்கு என்ன, குடிச்சிட்டு போ, உங்கள் அப்பாவில் எதுவும் சொல்ல மாட்டார், நீ குடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உன் புருஷனை பற்றி உனக்கு தெரியாதா, பேசுவ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ வெளியே சக்திவேலு, டேய் பாண்டியா, வெளியே வாடா, என்ன உன் மருமகளை தூது அனுப்பிட்டு நீ உள்ளே உட்காந்து படுத்து சுகமாக படுத்துட்ருக்கியா, என் குடும்பத்துக்கு எதிராக என்னென்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காரு. என்னடா எங்கள் அண்ணன் வயசு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பையனும் வெளியே எட்டி பார்க்குறாங்க. என்ன அமைதியாக இருக்க முடியாது உங்களால், எங்கே அந்த பாண்டியன் வெளியே வர சொல்லு, என்ன உள்ளே தூங்கிட்டு இருக்கானா, மருமவளை தூது அனுப்பிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய் சும்மாரு, எங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க தெரியாது, உனக்கு தான் அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், மீனை பின்ன என்ன பண்ணிகிட்ருக்கா, அங்கே என் கடையை இடிச்சிட்ருக்கா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறது அவங்க வேலையை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சி வாய மூடு, உன் பையன் பண்ணதோடைய என் குடும்பம் பண்ணிடுச்சு, அப்படி என்ன பண்ண மீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என் கடை அங்கே இடிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளோட வேலையை தான் செய்கிறா, தேவையில்லாமல் மீனா வேறு எந்த விஷயத்துலேயும் தலையிட மாட்டா, அவள் வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கா, நீங்கள் அந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் இல்லீகலாக கடையை நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அவள் பார்த்து சும்மா இருப்பாளா, அவள் ஒரு அதிகாரியாக அவளோட வேலையை அவள் கரெக்டாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவோட ஹஸ்பண்ட் சொல்லிகிட்ருக்காரு. இருங்க அவளை வேலையை விட்டு தூக்குறானா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சா நீ வேலையை விட்டு தூக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலோட ஹஸ்பண்டு மயில் வேலை செய்கிற இடத்துக்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மயில் தான் சாப்பாடு எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சரவணனும் பார்த்தீங்கன்னா மயிலை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ரொம்பவும் ஷாக் ஆகி கோபமாக பார்த்துட்ருக்காரு. அப்போ மயில் கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. சரவணனை பார்த்து ஷாக் ஆகி தண்ணியெல்லாம் வெளியே டேபிள் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. அந்த டைமில் ஹோட்டலோட ஓனர் பார்த்துட்டு, என்னம்மா வேலை செய்கிற நீ, 1.5 மாதம் ஆகுது, ஒழுங்காக வேலை செய்கிறிய நீ, இப்படி தண்ணியெல்லாம் சிந்திட்டுருக்க, ஒரு சாரியாவது கேட்குறியா அவங்கக்கிட்ட, கஸ்டமர் பார் வெளியே போகிறாங்க, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக ஒரு தண்ணி கூட உன்னால் ஊற்ற முடியாதான்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி பேசுகிறாங்க. அதை சரவணனும் கேட்டுட்ருக்காரு. அப்போ சரவணன் வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வெளியே போயிடுறாரு. ஐயோ மயில் என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ரொம்பவும் பதட்டமாக வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் சரவணன் கேட்குறாரு, இதுதான் நீ வேலை செய்கிற ஆஃபீஸா, இங்கே தான் ஏர்போர்ட்டுக்கு விசாலாம் அப்ளை பண்ணுற இடமா, சொல்லு, இதுதான் இவ்வளோ பொய் சொல்லுவே மயில், நீ பொய்லாம் சொல்லுவே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசாத, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஸ்கூலை விட்டு நின்னோடனே நீ இங்கே தான் வேலைக்கு சேர்ந்தியா, எவ்வளோ போய் ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்ன, சரின்ட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன்ன, சேர்ந்ததுக்கப்புறம் நானும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து நீயும் வந்த, எவ்வளோ பொய், ஆஃபீஸில் எப்படி நீ சேர்ந்த, எவ்வளோ பொய், என்னால் நம்பவே முடியல மயில, நீ தானே இது அப்படின்னு
உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்ன சொல்ல போகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. இல்லைம்மா சர்டிஃபிகேட் இல்லாதனால எனக்கு அங்கே வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது லேட் ஆகுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா, இவ்வளோ போய் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இதை எதுவும் மாமா கிட்ட சொல்லிடாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கோவமாக பார்த்துட்ருக்காரு.